ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. நம்மளுடைய சேனலில் நம்ம புதுசாக ஜாயின் பட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் 3 லெவல் இருக்குது. அந்த 3 லெவலில் நீங்கள் சேரலாம். சேர்ந்தீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு சில பர்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் நம்ம கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், கான்ஃபிடென்ஸ் இஸ் கண்டேஜியஸ், ஸோ இஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வின்ஸ் லம்பார்டி. அதாவது நம்பிக்கை அப்படின்றது ஒரு தொற்றும் தன்மை கொண்டது. நம்மக்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திடுவோம். அதே மாதிரி தான் நம்பிக்கையின்மையும். நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்டையும் நம்ம அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை நம்ம அவங்களுக்கும் தொத்தி விட்டுருவோம். அப்போ நம்பிக்கை அப்படின்றது ஒரு தொற்று வியாதி மாதிரி, உடனே அது பரவிடும் நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட. அதனால் கான்ஃபிடென்ஸோடு இருங்க. அந்த கான்ஃபிடென்ஸை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பரப்புங்க. அப்போ தான் நம்மளுடைய கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? Confidence is contagious, so is lack of confidence. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது idiom. Every cloud has a silver lining. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. Every cloud has a silver lining அப்படின்னா மீனிங் என்ன பாருங்க. Every cloud has a silver lining refers to the darkness that empowers the glimmer of hope. அதாவது இருட்டுக்கு நடுவில் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று இருக்கும் இல்லையா? நம்பிக்கை அப்படின்ற ஒளிக்கீற்று இருக்கும். அதுதான் நம்ம எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்ற இந்த இடியம்மை மீன் பண்ணி சொல்கிறோம். பாருங்கள், சம்டைம்ஸ் வி ஃபேஸ் சிச்சுவேஷன்ஸ் வித் நோ ஹோப் லெஃப்ட் இன் சைட். சில நேரங்களில் நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு தன்மையை நம்ம உணர்வோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம இதை நம்ம சாதிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையே இருக்காது. No matter how bad the given situation might be, there is light at the end of the tunnel. அதாவது அதனுடைய கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும். எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதனுடைய கடைசியில் கண்டிப்பாக ஒரு ஹோப், நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடியமில். பாருங்க, every miseries and obstacles in life have rays of hope. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மோசமான பிரச்சனைகள், அடுத்தது தடைகள், இதற்கு எல்லாத்துக்கும் கடைசியில் நம்பிக்கையினுடைய ஒளிக்கீற்று அங்கே கண்டிப்பாக இருக்கும். அதோடைய மீனிங்கை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னாக்கா, even a very worst situation has a positive or hopeful side. ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு நேர்மறையான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை மீன் பண்ணுறதுக்கும் நம்ம எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். This means that you should never feel hopeless because difficult times always lead to better days. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கஷ்டங்களை பார்த்து நம்ம நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. ஏன்னா கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழியை நம்மளுக்கு வழி வகுக்கும். அதற்காக தான் நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நல்ல நம்பிக்கை தரும் ஒரு பகுதி கண்டிப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை இழந்துடக்கூடாது, நம்மளுடைய நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I think that your job is not going well and you are stressed out, but don't worry, everything will be better soon. Every cloud has a silver lining.
ஒருத்தருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இது பேசுகிறதா வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் தட் யுவர் ஜாப் இஸ் நாட் கோயிங் வெல் அண்ட் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். உன்னுடைய வேலை வந்து நல்லா போயிட்டு இல்லை, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் டோன்ட் வரி, ஆனால் கவலைப்படாத. எவ்ரி திங் வில் பி பெட்டர் சூன். எல்லாமே சீக்கிரமாக வந்து நல்லதாக மாறிடும். ஏன்னாக்கா எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சில்வர் லைனிங் வந்து இருக்கும், நம்பிக்கை வந்து இருக்கும், அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தீர்வு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அண்ட் ஸோ ஐ டிட் நாட் லூஸ் ஹோப். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பகுதி இருக்கும், அதனால் நான் என்னுடைய நம்பிக்கை இழந்துட மாட்டேன் அப்படின்னு இந்த இதில் நம்ம சொல்ல வரோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்னாக்கா பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் அதில் நம்மளுக்கு தனி நம்பிக்கை தரக்கூடிய ஒளிக்கீற்று இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம், அந்த பிரச்சனை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது, அந்த நாளைக்கு வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இடியம் எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங் அப்படின்றத தேவையான இடத்துல தேவையான சூழ்நிலையில் சரியாக பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.